அரசியல் தடமே கம்பனில் பெரிதும் வெளிப்படும் வள்ளுவத்தடம் என்று கூற வருகின்ற திரு தானா ராமலிங்கம் அவர்கள். தலைவர் அவர்களே, பெருமக்களே, பொதுவாக சுழலும் சொற்போரில் முன்னால் பேசியவர்களை மறுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஏதாவது பேசி இருக்க வேண்டும். இந்த ரவா உப்மா அது கதை என்ன நினைக்கிறீங்க? அது இல்லை. கம்பவாரதி ஜெயராஜுக்கு ஒரு செய்தி, 3 நாளா எங்களுக்கு ரவா உப்மா தான் நடக்கும். சரி, மாதுவாது பேசுனதுல ஏதாவது மறுக்கலாமான்னு பார்த்தா அவர் ஒரு யோகம் கற்றுக் கொடுத்தார். இங்கே வயிற்றுல இப்படி வச்சுக்கிட்டு இப்படின்னு. என் தங்கச்சி பர்வீன் சொல்லிச்சு, காலையில் அந்த உப்மாவை, எந்த உப்மாவை, 3 நாளாக இருக்கு அந்த உப்மாவை, கிரிக்கெட்டில் ரன் எடுக்கிற மாதிரி ஓடி ஓடி சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு. அவரு இங்கே யோகம் பற்றி. அப்புறம் நம்ம சிவகுமாரன் தொடங்கும் போது முதல் வார்த்தை சொன்னார். ஏன்னா கடைசியாக பேசுறது கற்புத்தடம். கம்பனில் இருப்பது கற்புத்தடம் இல்லை, இல்லறத்தடம்னு பேசுகிறேன்னார். எனக்கு ஆச்சரியம். கற்புத்தடம் இல்லைன்னா இல்லறத்தடமே கிடையாது. அப்புறம் அதில் எப்படி பேசுவார்? அதனால் அரசியல் தடம் தான் கம்பனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்புகளே அதில் இதெல்லாம் இல்லைன்னு இல்லை. துறவு இருக்க தான் செய்யும், ஊழ் இருக்க தான் செய்யும், களவு, இல்லறம் எல்லாம் இருக்கும். ஆனால் அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பினை தருவது கம்பன் கதையினுடைய அமைப்பே. நீங்க வள்ளுவனை பத்தி, இளங்கோவை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஐயா சொன்ன மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஊழ் சொல்றான் இளங்கோ. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது அவன் சொல்ற 3 கோட்பாடுகள்ல ஒண்ணு. ஆனா வள்ளுவன் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கதை. அந்த அரசியல், அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு தொடங்கி எப்படி இல்லைன்னா அவன் வீழ்வான் என்று காட்டுவதுதான் ராமாயணம். இப்ப பாருங்க, நாடென்ப நாடா வளர்த்தன, இது வள்ளுவன். எது நாடுன்னா, நாடு அதை நாடு, நாடாவிட்டால் ஏது வீடுன்னு கண்ணதாசன் பாட்டு உண்டு. எது நாடு என்றால், எந்த ஒன்றுக்காகவும் அடுத்தவரை நாட வேண்டிய அவசியமில்லாமல் எது இருக்கிறதோ அது நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு. இது வள்ளுவன் சொல்லுகிறான். ஒரு நாடு எப்படி இருக்கணும். நீங்க கம்பன்ல பாருங்க, கம்பன் ரொம்ப தெளிவா சொல்லுகிறான். ஒரு நாடு எப்படி இருக்குன்றதுக்கு அந்த கோசல் நாட்டை பத்தி சொல்லும் போது, நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள்னு தூங்குறத பத்தியே சொல்றான். வாரியார் சுவாமிகள் சொல்வார், திருமகள் தாமரையில தூங்கி கொண்டிருக்கிறாள்னு கம்பன் சொல்றான். இது சரியா அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு வாரியாசாமியே விளக்கம் சொல்றது என்னன்னா, வாரியாசாமி எப்ப போனாலும் வீட்டுல தான் இருக்கிறார், எப்ப வேணா அவரை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னா அது பாராட்டு இல்லை. ஏன்னா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னு பொருள். இந்த நாட்டில் தாமரை திருமகளை பார்த்து எனக்கு திருமகளுடைய அனுகிரகம் வேண்டும்னு கேட்கக்கூடிய குரல் ஒன்று கூட இல்லை. வேலை இல்லாததால் தாமரை பூவிலே திருமகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள்னு கம்பன் சொன்னார் வாரியார் சுவாமி. அப்ப நாடென்ப நாடா வளர்த்தன என்பதற்கு வள்ளுவன் சொன்ன அந்த கருத்துக்கு கம்பன் அப்படியே இலக்கணம் வைக்கிறான். அந்த நாட்டில் 4 விதமான புகைகள் வந்தன என்கிறான் கம்பன். அகில் இடும் புகை, அட்டில் இடும் புகை, நகல் இன் ஆலை நரும் புகை, நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகை. 4 வகையான புகை. அந்த 4க்கு என்ன விளக்கம் சொல்றான் பாருங்க. அகில் இடும் புகை, அகில் என்பது இன்பத்துக்கானது.
மக்கள் மகிழ்ச்சியோடு இன்பம் துய்க்கிறார்கள் என்பதற்கு அகில் இடும் புகை. அட்டில் இடும் புகை என்றால் அறம் சாலை, அடுத்தவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய அறச்சாலை, அந்த புகை. நகல் ஆலை நறும் புகை, ஆலை தொழிற்சாலையிலே இருந்து வரக்கூடிய புகை, அது தொழிலை காட்டுகிறது, அது பொருளை குறிக்கக்கூடியது. கடைசியாக அவன் சொல்றது வேள்வியில் வரக்கூடிய பூம்புகை, அது வீடு பேற்றினை தரக்கூடியது. அறம் பொருள் இன்பம் வீடு நிறைந்துதான் வாழ்க்கை என்பதை காட்ட அந்த நாட்டிலே 4 விதமான புகைகள் எழுந்தன என்று கம்பன் எழுதுகிறான். நாடென்ப நாடா வளர்த்தன என்கிற குறளுக்கு இலக்கணம் இந்த பாடம். அதுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பொல்யூஷன் ஃப்ரீன்னு பேசுகிறோமே, சுகாதார கேடு இல்லாமல், கம்பன் இதுல ஒரு சொல் சொருகி வைக்கிறான். ஆலையிலே மற்றதெல்லாம் புகை வருகிறது என்று சொன்னவன் ஆலையிலே இருந்து நறும் புகை வருகிறது என்கிறான். சுத்திகரிக்கப்பட்ட புகையைத்தான் அந்த தொழிற்சாலைகள் வெளியிடுகின்றன, நமக்கு ஒரு செய்தியையும் சொல்லிவிட்டு போகிறான். அப்போ ஒரு நாடு எப்படி இருக்க வேணும்? உருபசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால். நீங்க பாருங்க, வள்ளுவன் ஒரு அரசியல் எப்படி இருக்கணும்னு சொன்னாலும் அப்படியே எழுதி கொண்டு போவான். அதனால்தான் எல்லோரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்துகிறார், உள்ளாரும் இல்லை கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னு முடிக்கிறான். அப்போ ஒரு நாடு என்பதற்கு வள்ளுவன் என்ன ஒரு உட்டோப்பியன் தாட் என்று சொல்லுவோமே, கனவு நாட்டை வள்ளுவன் சொன்னானோ அதை அப்படியே கம்பன் இங்கே வடித்து காட்டுவான். கம்பன்ல ராமனுக்கு ஆட்சி பொறுப்புன்னு முடிந்த உடனே வசிட்டனை கூப்பிட்டு இவனுக்கு அரசியல் கருத்துக்களை சொல் என்பான் தயரதன். வரிசையாக வசிட்டன் சொல்லக்கூடிய அரசியல் கருத்துக்கள் அப்படியே திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பா பொருளாக்கமாகத்தான் இருக்கும். அதுல வர்றதுதான் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. அதுக்கப்புறம் சுக்கிரீவனுக்கு அரசியல் கருத்துக்களை சொல்லுவான் கம்பன். அந்த கருத்து அப்படியே நீங்கள் திருக்குறள்ல இருந்து எடுத்ததாக இருக்கும். முழுக்க முழுக்க அதுல பார்த்தால் ஒரு பாட்டு எடுத்துக்கங்க, கம்பன்ல ஒரு பாட்டு அப்படியே ஒரு 4 குறளினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கும். நான் முதல்ல குறளை சொல்லுகிறேன். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. நல்லவ மாதிரியே நடிச்சுட்டு கூட எவன் இருக்கிறானோ அவனை நம்பாத, இது குறள். அவனால அழிவு வரும், நம்பி கெடுப்பவர்களை நம்பாதே, இது குறள். இன்னொரு குறள் சொல்லுகிறேன். வேலோடு நின்றான் இடு என்றது போதும், கோளோடு நின்றான் இரவு. ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும்டான்னா வரி வசூலிக்க கூடாது அநியாயமா. அநியாயமா ஆட்சியாளன் வரி வசூலித்தால் எப்படி இருக்கிறது என்றால், தனியா இரவுல போறப்ப திருட்டு பைய கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுன்னு பிடுங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும். ஆட்சியாளன் வரி வசூலித்தால் அவன் வசூலிக்க கூடாது. நீங்க பழைய பாட்டு ஒண்ணு உண்டு தமிழ்ல, விவேக சிந்தாமணியில வரும். நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவன் அழிவான். 4 பேர் அழிவார்கள் அந்த பழம்பாட்டு உண்டு. நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவன், இட்டதனை மெச்சா இரவலன், பெக்கர் ஹேஸ் நோ சாய்ஸ். என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிக்கணும். இன்னைக்கு இதானா பிரியாணி இல்லையான்னு பிச்சைக்காரன் கேட்க முடியாது. இட்டதனை மெச்சா இரவலன். அடுத்து 2 சொல்றது பாருங்க அந்த பழம்பாட்டு. கூசி நிலைநில்லா குலக்கொடியும், வீட்டுல பத்தினியாக குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு பண்போட நல்ல தாயா வளரக்கூடிய பெண் கூச்சத்துடன் இருக்கணும். அவளுக்கு கூச்சம் போயிருச்சுன்னா வாழ்க்கை போயிடும். கூசிய வேசியும் கெட்டுவிடும். வேற வாழ்க்கைக்கு போன பொண்ணு கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டா அவ கெட்டு போயிருவா, கூச்சப்படனா இந்த பெண் கெட்டு போயிருவா. நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவன். அதை வள்ளுவன் சொல்றான், வேலோடு நின்றான் இடு என்றது போலும். இன்னொரு குறள், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும். அம்மா பசிச்சிருக்க காக்கல பார்க்கலாமா? பார்க்க கூடாது. ஆனா பார்க்கலான்றா வள்ளுவன். எப்ப சான்றோர்கள் எதை தவறுன்னு சொன்னார்களோ அதை கூட செய்யக்கூடாது. எப்ப அம்மா பசித்திருக்க பார்த்தா கூட சான்றோர்கள் தப்புன்னு சொன்னதை செய்யாத.
ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. எது சான்றோர் பழிக்கும் வினை? அறனியலான் இல்வாழ்வான் என்பான். ஒரு மனைவியோட ஒத்துமையா வாழ்றது. இப்ப நான் இந்த குறள்கள் சொல்லியிருக்கேன்னா, இப்ப கம்பன்ல ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. எந்த இடத்துல பாட்டு வருதுன்னா, மாரிசனை கூப்பிட்டான் ராவணன், நீதான் எனக்கு சீதையை பெற்று தருவதற்கு வழி தர வேண்டும்னு கேட்கிறான். ஏதாவது ஒரு வழி சொல். அப்புறம் தான் மாரிசன் வந்து மானாக மாறி வருகிறது. அந்த இடத்துல மாரிசன் இப்ப அறிவுரை சொல்றான். டேய், 3 பேர் அழிஞ்சு போயிருவாங்கடா. யார் சொல்றா? மாரிசன். யாருக்கு? ராவணனுக்கு. அந்த நிட்டூரமாக நிதி தேடும் மன்னவன் என்று சொன்னான் பாருங்கள். வேலோடு நின்றான் இடு, அந்த குறள். வாழ்வோல் பகைவரை அஞ்சற்க, அது. இப்ப கம்பனுடைய பாட்டை சொல்லுகிறேன். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார், நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார். எவனை நம்புகிறவனோ ஒருவன், அந்த நம்பிக்கைக்கு ஒருவன் துரோகம் செய்தால் அவன் வாழ மாட்டான். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார். அடுத்து நடையல்லா வாரம் கொண்டார், மக்களை துன்புறுத்தி வரி வசூல் செய்யக்கூடிய ஆட்சியாளர் அழிந்து போவான். அடுத்து மற்ற ஒருவருக்காய் வாழும் தாரம் கொண்டார், இன்னொருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பெண் மேல் ஆசைப்படக்கூடியவன். இவர்களைத்தான் தருமம் ஈரும் கண்டாய் என்று பேசுகிறான் மாரிஸ். அப்போ ராவணனுக்கு சொல்லக்கூடிய அரசியல் கருத்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 வரிகளில் 4 குறட்பாக்களை பார்க்கலாம். தொடக்கம் முதல் முடிவு வரை. இப்ப 3 நாடுங்க, கோசல நாடு, கிஷ்கிந்தை நாடு, இலங்கை. ராமனுக்கு ஒரு குறள் போதும். ராமன் எப்படிப்பட்டவன், எப்படி இருந்தான்? ஒரே குறள். காட்சிக்கு எளியன், கடும் சொல்லன் அல்லனேல் நீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன். இத கம்பன் சொல்றான்னா சொல்றான். எப்ப? ராமன் யார்? நடையில் நின்று உயர் நாயகன். அவன் என்ன பண்ணானா, எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிதுனும் மனையும் மதிதரும் குமரரும் வலியர்கோல் கேட்டான் என்று எழுதுகிறான். ராமன் என்ன செய்யறான்? தெருவில் போறப்ப கூட எதிரில் வர்றது யாராக இருந்தாலும் நின்று, வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, அம்மாவுக்கு கொஞ்ச நாளா மூட்டு வலி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, பையன் ஒழுங்கா படிக்கிறானா, பைக்ல போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சே, கால் சரியாயிடுச்சா, எல்லாம் கேட்பான். எங்க ஆசா ஐயா இங்க வந்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், டே கம்பன் இதுல சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு உண்டு. எப்ப தெருவில் வருகிற எல்லாரையும் ராமன் இப்படி விசாரிக்கிறான் என்று கம்பன் எழுதுகிறானோ, என்ன சொல்ல வருகிறான் என்றால், இளவரசனாக இருக்கக்கூடிய ராமன் தேரில் செல்லவில்லை, மற்ற மக்களோடு மக்களாக தெருவில் இறங்கி நடந்தான் என்கிற எளிமையை கம்பன் காட்டுகிறான் என்பார் ஆசா. அவன் இளவரசன், அடுத்து ராஜா போறான், தேர்ல போல தெருவில் நடந்து போனான். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் என்று. வாலியே வேண்டாம். கம்பன் வள்ளுவர் சொல்லுகிறது தான், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் வாழ்வார்கள். வாலி விழுந்ததுக்கு இந்த 3 தான் காரணம். செருக்கு, சினம், சிறுமை. சரி, ராமன் வந்திருக்கிறது தெரியலையா வாலிக்கு? தெரியல, தாரைக்கு தெரிஞ்சது. அப்ப வாலி பண்ணது தப்பானா தப்பு என்கிறான். யாரு? வள்ளுவன். சிறந்த ராஜா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒற்றர்கள் வச்சிருக்கணும். அப்புறம் ஒற்றர்கள் என்ன சொல்றானோ அது சரியானு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஒற்றர்களுக்கு ஒற்றர் வச்சிருக்கணும் தான் வள்ளுவன். எப்படிங்க? ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுவோர் ஒற்றினால் ஒற்றி கொளல் என்க. ஒற்றர்கள் இருக்கிறார்கள் நம்பிடாத. அந்த ஒற்றன் சொல்றது சரியான்னு தெரியணும்ல. ஒரு 10 ஒற்றர் இருந்தா 10 ஒற்றனுக்கு ஒரு ஒற்றன் வச்சு அவன் கரெக்டா பண்றானா பார், வள்ளுவன் சொல்லுகிறான். வள்ளுவனுடைய அந்த அரசியல் கருத்தை அப்படியே கம்பன்ல நீங்க இறக்கி பார்க்க முடியும். ராவணன் ஏன் வீழ்ந்தான்? ஒன்னே ஒண்ணுங்க. ராவணன் வீழ்ந்ததுக்கு இப்போ அவன் சூர்பனக அலறிட்டு ஓடி வரா இல்லைங்க. அலறிட்டு 2 நிமிஷம் பேசலாமா? மணி ஆயிடுச்சா? வள்ளுவனுடைய அனைத்து கருத்துக்களும், அரசியல் கருத்துக்கள் உட்பட எல்லா கருத்துக்களும் கம்பன்ல இருந்தால் கூட, கதையினுடைய வாய்ப்புப்படி
வள்ளுவன் சொன்ன அரசியல் தடம்தான் கம்பனில் அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன். ராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறி, களவுத்தடமே கம்பனில் பெரிதும் வெளிப்படும் வள்ளுவத்தடம் என்பதை கூற வருகின்றார் திரு ஸ்ரீ பிரசாந்தன் அவர்கள். பெருமதிப்பிற்குரிய நடுவராக வீற்றிருக்கின்ற பேராசிரியர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, சான்றோர்களாக இருக்கிற அவையோர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னிராசி. இப்போ என்ன ஜாதகத்தில் இருக்கிற ராசி எல்லாம் இங்கே சொல்லுகிறான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. மே மாதம் வியாழன் மாறப்போகுது, குரு மாறுது. எனக்கு அட்டமத்தில் வருது, 8ல் வியாழன். சோதரர் சொன்னார் குரு பார்வை சரியில்லை. இனி என் குருவை சொல்லல, அந்த குருவை சொல்றேன். அது சொல்லிட்டு இன்னொரு கருத்து கூட சொன்னார், வியாழன் மாறுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலேயே காட்டத் தொடங்கிடுவான் தன் வேலையை. இன்றைக்கு அந்த 1 மாசம் எனக்கு தொடங்குது. இந்த பெரிய சான்றோர்கள் நிறைந்திருக்கிற சபையிலே வள்ளுவனுடைய களவுத்தடத்தை, அதாவது காதல், அதைத்தான் கம்பன் பெரிதும் பின்பற்றி இருக்கிறான் என்று நான் பேச விளைகிறேன். நீங்க குறிப்பை பார்க்கணும், சபையிலிருந்து ஊர்னையா போயிட்டார். அவர் காதல் என்னாலே அவர் துறவி போக வேணும் என்று மாதவன் சொன்ன மாதிரி ஐயா நடந்துக்கிறார். ராமலிங்கம் அண்ணா அவர்கள் ஆரம்பத்தில் தனியுரையில் பேசிய பேச்சிலிருந்து நான் என்னுடைய இந்த வாதத்தை தொடங்குகிறேன். எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். என்ன சொன்னார்கள்? வள்ளுவன் பொய் சொல்ல அனுமதித்திருக்கிறான் என்று. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திருவள்ளுவனுக்கு இந்த முக்கியத்துவம் வந்ததற்கு என்ன காரணம்? உலகத்தில் எத்தனை பேர் அறம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவன் அளவுக்கு புகழ் பெறவில்லையே, நிலை பெறவில்லையே என்றால் என்ன காரணம் என்றால், அறத்திலே, தூய்மையான அறத்திலே உயர்ந்த அறத்தை வள்ளுவன் பேசவில்லை. யதார்த்த மனிதர்களால் கடைப்பிடிக்கக்கூடிய அறத்திலே உயர்ந்த அறத்தை பேசினார். மனிதர்களாலே கடைப்பிடிக்கக்கூடிய அறத்திலே உயர்ந்த அறத்தை வள்ளுவன் பேசினான். அதனால்தான் அவன் மக்களோடு நிற்கிறான். நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும், ஒரு அறநூலில் ஏன் காதலை, காமத்தை பாட வேண்டும்? தேவை இருக்கா இல்லையா? இதை பாடாமல் விட்டு விட்டால் கூட நீங்கள் வள்ளுவரை எறிந்து விட போகிறீர்களா? என்ன அவசியம்? அதுதான் நான் திருப்பி சொல்லுகிறேன். இயல்பை உணர்ந்து, யதார்த்த மனிதத்தை உணர்ந்து வள்ளுவன் பாடுகிறான். பாருங்க, ஏன் பாடுகிறான் என்றால், தயவுசெய்து நீங்க எல்லாரும் என்னோட வரணும். கொஞ்சம் அங்கால கால் வைக்க போகிறேன். எல்லாருக்கும் பசி இருக்கா இல்லையா? இருக்கு. வயிற்று பசி இருக்கிறது மாதிரி உடலுக்கும் ஒரு பசி இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போல உள்ளத்துக்கு ஒரு தாகம் இருக்கா இல்லையா? இருக்கு. எந்த மனிதனுக்கும் இருக்கு. உள்ளத்து தாகத்துக்கு காதல் என்று பெயர், உடம்பின் பசிக்கு காமம் என்று பெயர். இது இல்லாதவன் மனிதன் இல்லை. எனக்கு காதல் இல்லை என்று அவரும் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். நான் காதலை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். நான் என் காதலியிடம், நான் விரும்பிய பெண்ணிடம் என் காதலை சொல்லவில்லை என்று நான் சொல்லலாமே தவிர எனக்கு காதல் வரவே இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்லுங்க, என்னத்தை கொடுக்கலாம்? ஏதாவது கொடுக்கலாம். அந்த இயல்பை வள்ளுவன் புரிகிறான். நான் சொல்லுகிற போது வார்த்தையை கவனித்து பாருங்கள். உள்ளத்தின் தாகம் காதல், உடலின் பசி காமம். இதை மாத்தி சொல்லக்கூடாதா? உள்ளத்தின் பசி காதல், உடலின் தாகம் காமம் என்று சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஐயா கவிஞர் இருக்கிறார். ஏனென்றால் உருகுவது உள்ளத்தின் இயல்பு, அது காதலுக்கு. ஆகவே அது தாகம். இதை வள்ளுவன் பார்க்கிறான். இந்த உண்மையை சொல்ல வேண்டும். உடலின் பசியை தீர்க்கின்ற, உள்ளத்தின் தாகத்தை தீர்க்கின்ற ஒரு செய்தியையும் நான் என் நூலில் வைக்க வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறான். அப்படி சிந்தித்து அவன் அமைப்பதுதான் காமத்துப்பால். ஐயா,
ஒரு காமம் உடலுக்கு பசி எடுக்கிறது, தீர்ப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன என்றால் நம் பெரியவர்கள் மரபிலே சொல்கிறார்கள் 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அதை விற்பதற்கென்றே சில பேர் இருக்கிறார்கள். அது தம் தொல்காப்பிய மரபே சொல்கிறது. அவருக்கு வரவின் மகளிர், பரத்தையர், விலைமகளிர் என்று பெயர். அவர்களிடம் அனுபவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் அடுத்தவன் மனைவியிடம் அனுபவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு கன்னியிடம் அனுபவிக்கலாம். தமிழ் மரபு பேசுகிறதா இல்லையா? வள்ளுவர் அறத்துப்பாலில் சொல்கிறார், நீ அடுத்தவனுடைய மனைவியிடம் இன்பத்தை அனுபவிக்க கூடாது, தப்பு, அது அறத்துக்கு முரண், 2-3 குடும்பங்களை கெடுக்கும் என்று விளக்கிறார். பொருட்பால என்ன சொல்கிறார்? வரவின் மகளிடம் போகக்கூடாது, குடும்பம் சிதையும், பொருள் சிதையும், போக வேண்டாம் என்று மறுக்கிறார். ஐயா, எனக்கு வயிற்றுக்கு பசியா இருக்கு சார், நான் ஆசையா ஒரு நெய்த்தோசை சாப்பிட வாங்குறேன். ஐயா, ரவா உப்புமா இல்லை, நெய்த்தோசை. நெய்த்தோசை வாங்கி சாப்பிட போறேன் சார். அன்புள்ள சண்முகோடியில் ஐயா பிரசாந்தன் சாப்பிடவனா, கொலஸ்ட்ரால் உடம்புக்கு கூடாது, நீங்க சாப்பிடவனான்னு எனக்கு சொல்றாங்க. சரி ஐயா பாவம் அனுபவஸ்தர் சொல்றாருன்னு நான் சாப்பிடல. சரி பக்கத்தில் ஒரு கேக், இனிப்பான கேக் இருந்து அதை வாங்கி சாப்பிடலாம்னு போக அண்ணாச்சி மாது பிரசாந்தம் சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துடும், சர்க்கரை நோய் வந்துடும், சாப்பிடாது என்றார். நான் கேட்குறேன், வயிற்று பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பிடாது என்று சொல்றது சரி, எதை சாப்பிடலாம்னு நீங்க முதல் சொல்ல வேணுமா வேண்டாமா? அதுதான், பிறனில் விளைய வேண்டாம் என்று சொல்லுங்கள், உடற்பசியை தணிப்பதற்கு பிறனில் போகக்கூடாது என்று சொல்லுங்கள், சரி. உடல் பசியை தவிப்பதற்கு விரைவின் மகளிரிடம் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள், சரி. யாரிடம் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா? அப்படி சொன்ன இடம்தான் காமத்துப்பால், அதனுடைய களவியல். இந்த காமத்துப்பாலில் களவு கற்பு என்று வேறுபாடு இருக்கிறது. இது எது களவு எது கற்பு என்றால் பல பேர் நாங்கள் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். திருமணத்துக்கு முன்பு களவு, திருமணத்துக்கு பின்பு கற்பு என்று பரிமேலழகன் சொல்கிறான். இல்லை, ஒரு தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்கிற பொழுது இடம்பெறுகின்ற அகம் களவு, அவர்கள் பிரிந்திருக்கிற பொழுது இடம்பெறுகின்ற அகம் கற்பு. அவன் எத்தனை விஷயத்துக்காக பிரியலாம், பேச்சுக்காக பிரிஞ்சிருக்கலாம், சொற்பொழிவுக்காக ஐயா இப்ப அங்கிருந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மகாலட்சுமி மாதிரி மனைவிய, அது ஒரு பிரிவு, அது கற்பு. அதுல ஐயா அவர் ஒரு அதான் பெரியவர்களுக்கும் விதி விளையாடும்ன்றது இதுதான். ஐயா என்ன சொல்றாரு, என்னுடைய ரூட்ல அவர் கால் வச்சார், அதனால நான் சொல்றேன். என்னவா ஊழ் விளையாடிச்சான், எப்படி விளையாடிச்சான்? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் வந்தவரா, வில்லொடிச்சவரைத்தான் கல்யாணம் பண்ண வேணும் இருந்த சீதை இவரை பார்த்து காதலிச்சது அவர்கிட்ட ஊழா. இப்படி சொன்னது ஐயாட ஊழ். என்றைக்கு கருங்கடல் பள்ளி என்று கம்பன் தன் பாட்டை தொடங்கி விட்டானோ, அந்த பரபிரமம் நாராயணன் என்று பேசுகிறானோ, பிரமத்துக்கு கடவுளுக்கு நாராயணனுக்கு ஊழ் இல்லை என்பதை ஐயா உணர்ந்து கொண்டிருப்பார். உங்களுக்காக பொய் பேசினார். கடவுளுக்கு விதி இல்லை. என்ன விஷயம், பல விஷயம் சொல்ல என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லித்தந்த விஷயத்தை தான் சொல்ல நினைக்கிறேன். இதுல பரிப்பெருமாள் என்கிற ஒரே ஆசிரியர் ஒரு நுட்பமான விஷயம் பேசுறார். கேட்கிறார், எதை சொன்னாலும் வள்ளுவர் பெருசா சொல்லுவாரே, உயர்த்தித்தானே சொல்லுவார். அரசியல் சொன்னா மாக்கியவெல்லியோட உயர்வா சொல்லுவார், தத்துவம் சொன்னா மெய்கண்ட தேவரை விட உயர்வாய் சொல்லுவார். காமத்தை சொல்கிற பொழுதும் அப்படித்தானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் காமத்தை சொல்வதற்கு இவரை விட காமசூத்திரம் எழுதிய வாத்சாயனர் அதிகமாக சொல்கிறார் போல இருக்கிறதே என்றொரு கேள்வி கேட்கிறார் பரிப்பெருமாள். நியாயமான கேள்வியா இல்லையா? ஐயா சத்யசீலனையா தான் சொல்லணும். இந்த கேள்வி கேட்கிறார் பரிப்பெருமாள். பிறகு எழுதுறார் பாருங்க, எனக்கு அந்த உரையாசிரியர்களை பிடித்த இடம். வடநூலார் வயதும் அன்பும் வேகமும் காலமும் ஒவ்வாத ஜோடிகளை சேர்த்து சொன்ன காரணத்தினால் அவர்களுக்கு பல காமநுட்பங்களை சொல்ல வேண்டியிருந்தது. நம் தமிழ் கடவுளராகிய வள்ளுவர் ஒத்த அன்புடைய தலைவனையும் தலைவியையும் மட்டும் பேசியதால் அவர்கள் காதல் விளையாட்டில் எது செய்தாலும் 2 பேருக்கும் திருப்தி தரும் என்பதால் அத்தோடு அமைந்தார் என்ற. அதான் அது அப்படி ஒத்த அன்புடைய கணவனும் மனைவியும் ஒன்றாய நினைப்பாங்க பாருங்க. ஐயா
அது என்ன நான் சொல்லக்கூடாது, சின்னவன். ஐயாக்கு அந்த அனுபவம் இருக்கும், மாதவனுக்கு அனுபவம் இருக்கும், ராமலிங்க சருக்கு ரொம்பவே இருக்கும். அது என்னன்னா, கணவன் இந்த மனைவியின் நெற்றியில ஒரு முத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்க அவ கொடுப்பான். அதான் ஒத்த அன்பு. அனுபவம் உள்ளவங்க நல்லா சிரிக்கிறாங்க. அது சொல்லி வராதுங்க, இவன் நினைக்க அவன் செய்வான். எவ்வளவு அடக்கமாக பேசுகிறார். அடக்கம் அமரர்கள் வைக்கும். ஐயா, அது நினைக்க நடக்கும். இங்கே அண்ணலும் நோக்கியது அவளும் நோக்கியது கூட விதி இல்ல சார். அவனும் ஒத்த அன்பில் இருந்தால் அவளும் ஒத்த அன்பில் இருந்தார். ஒத்த அன்பில் இருப்பவர்கள் செயற்பாடை சேர தாங்கள் அறியாமலே செய்வார்கள். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அது அவர்களுடைய ஒத்த அன்பைத்தான் காட்டுகிறது, வேற எதுவும் இல்லை. ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த பெரிய விஷயத்தை தந்துவிட்டு பர்வீன் அக்கா இனி வருவாங்க. கற்பியல் என்று தலைப்பு போட்டிருக்கு என்று சொல்லி அது கற்பு தான் அடிப்படைன்னு சொல்லுவாங்க. பேரை பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது. கற்பியல் என்று இருந்தாலும் அங்கதான் கற்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவருக்கு மாதுகன்னு பெயர், அதுக்காக இவர் மாதுவா? சும்மா பேருங்க. அது மாதிரி தான் வள்ளுவன் களவியல் பேசுகிறானே, களவா பேசுகிறான். மற்ற இனத்தவர்கள், மற்ற பண்பாட்டுக்காரர், மற்ற மேதைகள் எல்லாம் என்ன பேசினார்கள்? உடலாலே சேர்ந்ததற்கு பிறகு, உடலாலே தொட்டு வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கியதற்கு பிறகு கற்பு பேசினார்கள். வள்ளுவன் என்ன பேசினான்? உள்ளம் என்றைக்கு பரிமாறி விட்டதோ அந்த நாளில் இருந்து கற்பு பேசுகிறான். காதலில் கற்பு பேசியவன் வள்ளுவன், அதை எடுத்து தந்தவன் கம்பன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன எங்கே பேசுகிறான்? என்ன தொடங்குகிறான்? அணங்குகொள் ஆய்மையில்கொள்ளோ. அந்த கொல் என்ற வார்த்தை இருக்கேது அசைச்சொல். இந்த இடத்துல அணங்குமன் ஆய்மையில் மண்ணே என்று போட்டிருந்தாலும் கவிதைக்கு குறைவில்லை. ஏன் கொல் என்றா? டேய் கவனமா இருக்கணும். நீ காதலிக்கிற பொழுதும் இன்னொருத்தனுடைய காதலியை எப்படி நோக்கக்கூடாது. நோக்கினால் அது உன்னை கொல்லும் என்பதை ஞாபகப்படுத்த அணங்குகொள். அடுத்த குரல் பேசுகிறானே, பண்டறியேன் கூற்றென்பதனை என்று அவனை ஞாபகப்படுத்துறான். கூற்றமோ கண்ணோ பிணையோ இவள் பார்வை என்று சொல்லுகிறான். என்ன எல்லா இடமும் ஜமனை ஞாபகப்படுத்துறது? நான் கேட்கிறேன், சண்முகோடியுடைய நகைச்சுவை எங்களோட உயிரை கொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? கொல்ற மாதிரி இருக்கு. அதுக்காக ஜமன் போல பேசுறாருன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அது அவரை தாழ்ச்சிப்படுத்துவதா இல்லையா? படுத்துகிறது. உயிரை கொள்வது போல இருக்கிறது என்பதற்காக ஒரு திருக்குறளை, காதல் குறளை ஜமனை போல இருக்கிறது என்று சொல்லலாமா என்றால், வள்ளுவர் சொல்கிறார் என்றால் என்ன காரணம்? அடே, காதலிலும் கற்பு வேண்டும். இன்னொருத்தனுடைய காதலியை நீ தவறாக நோக்கினாலும் அது உனக்கு ஜமனாகும் என்பதை ஞாபகப்படுத்துவதுதான் வள்ளுவனுடைய நோக்கம். அதே அப்படியே கம்பன் வாங்குறாங்க அந்த கற்பை. என்ன பேசுகிறான்? கண்டது மட்டும்தான் சீதை, வேற எதுவும் இல்லை. கண்டது மட்டும்தான். கண்ட நாள் என்ன சொல்கிறாள்? வில்லொடித்தவன் யார் என்று தெரிய வந்ததும் சீதை பேசுகிற வாசகம் இருக்கிறதே, இல்லையே நுசுப்பென்பார் உண்டு உண்டு என்னவும் மெல்லியல் முளைகளும் விம்ம விம்முவாள் சொல்லிய குறியின் அத்தோன்றலே அவன் அல்லனே இறப்பன். நான் யாரை பார்த்து காதலித்தேனோ அவன் கணவனாக வந்தால் மட்டும் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் நான் செத்து போவேன், இறந்து போவேன் என்று சீதை பேசுகிறாளே. வள்ளுவன் காதலில் கற்பு என்று பேசிய அந்த சின்ன பகுதியை எடுத்து வைத்து கம்பன் மிக பெரிய ஒரு விஸ்தாரமான பாடலை பாடி காட்டுகிறான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம், வான்மீகியினுடைய வழியிலே தான் நான் பாடுகிறேன் என்று கம்பன் சொல்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினார் உரையின்படி நான் தமிழ். இந்த வசனத்தை கவனியுங்கள். நாவினார் உரையின்படி வான்மீகி என்ன சொன்னாரோ அப்படியே நான் பாடலை பாடியிருக்கிறேன், கதையை பாடியிருக்கிறேன் என்று கம்பன் முதலில் வாக்குமூலம் தருகிறான். ஆனால் இந்த மாடத்திலே என்ற சீதையும் ராமனும் பார்த்து காதல் கொண்ட காட்சி வான்மீகியில் வருகிறதா? வரவில்லை. வான்மீகி பாடவில்லை. வான்மீகியின்படியே நான் காவியத்தை பாடினேன் என்று சொன்ன கம்பன் வான்மீகி பாடாத ஒன்றை புகுத்தி பாடலாமா? பாடியிருக்கிறானே. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான்.
கம்பன் வான்மீகியினுடைய வீதியிலே நடந்தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வான்மீகியினுடைய வீதியிலே நடந்தான். ஆனால் வள்ளுவனின் சுவட்டை பின்பற்றி நடந்தான். அவன் நடந்த வீதி வான்மீக வீதி, அவன் பின்பற்றிய சுவடு வள்ளுவ சுவடு. அந்த வீதியில் வள்ளுவனுடைய தடம் போயிருக்கும். ஒரு கோயில் எதிர்பட்டால் வள்ளுவன் கோவிலுக்குள்ளே போய் திரும்பி வந்திருப்பான். அவனை பின்பற்றி வந்த கம்பன் அந்த சுவட்டை பின்பற்றி தானும் கோவிலுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறான். அப்படி வள்ளுவன் போன கோயில்தான் காதல். ஒருத்தரை ஒருத்தர் கண்டு காதலித்த திருமணம் மட்டும்தான் தமிழருக்கு ஏற்புடையது. அந்த திருமணத்தை வள்ளுவன் பாடுகிறான். அதை வான்மீகி பாடாவிட்டாலும் நான் இதை பின்பற்றுவேன் என்று சொல்லி தமிழனுடைய காதல் பெருமையையும் வள்ளுவன் சொன்ன காதலையும் எடுத்து காட்டுவதற்காக தான் செய்த சத்தியத்தையும் மறந்து அதையும் மீறி தான் ஒரு பொய் சொல்கிறேன் என்கிற உணர்ச்சியும் இல்லாமல் இந்த கம்பன் வான்மீகி பாதையில் வந்தாலும் வள்ளுவனுடைய தடத்தை மட்டுமே பின்பற்றி அவன் போன இடமெல்லாம் போய் வந்திருக்கிறான். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வான்மீகி பாடாத ஒரு விடயத்தை இவன் பாடி அரசியல் பாடி வள்ளுவனை பின்பற்றினான் என்று சொல்வதற்கு பகுதிகள் இல்லை. அங்கே வான்மீகி சொன்னதை மொழிபெயர்த்தான், அவ்வளவுதான். ஆனால் காதலை பொறுத்த வரைக்கும் வான்மீகி பாடாத தமிழ் காதலை வள்ளுவன் வழி நின்று பாடுகிறான். அதனாலேதான் வில்லை ஒடிப்பதற்கு முதலால் அவருடைய நுதலாகிய வில்லை நெறித்து கம்பன் ஒரு காதல் நாடகத்தை சித்தரித்து காட்டுகிறான். அந்த நாடகம் மூலத்தில் இல்லை, வள்ளுவனை இவன் பெரிதும் பின்பற்றி அவனுடைய பாதச்சுவட்டில் நடந்தபடியினால் தான் அந்த காதல் நாடகத்தை காட்டுகிறான் என்று சொல்லி, அது ஐயா சொன்னது போல ஊழ் அல்ல. அந்த பரபிரமமும் அந்த ஸ்ரீதேவியும் கண்டு காதல் கொண்டது காதல், தமிழருடைய காதலை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்கின்ற கம்பனின் விதி, கம்பனுடைய வார்த்தை விளையாட்டினால் தான் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி பிரசாந்தன். இந்த சுழலம் சொற்போரை நிறைவு செய்வதாக கற்புத்தடமே கம்பனில் பெரிதும் வெளிப்படும் வள்ளுவத்தடம் என்று வாதிட வருகிறார் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் பேச்சாளர்களே, என் தாய் தமிழகத்திலிருந்து வந்த இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர்களே, பெருமக்களே, மலேசிய மண்ணிலிருந்து வந்திருக்கும் அருமை பெருந்தகை அமைச்சர் பெருமானார் அவர்களே, இலங்கை வாழ் தமிழர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு இலக்கை இயம்புவது இலக்கியம். ஒரு இலக்கியம் தோன்றுகிறது என்றால் அது ஒரு இலக்கை வைத்துத்தான் தோன்ற முடியும். ஒரு காலத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்றைத்தான் ஒரு இலக்கியம் சொல்லி நிற்கிறது. தமிழன் மட்டும்தான் இந்த இலக்கியத்தை தாங்கி நிற்கும் அந்த பொருளுக்கு நூல் என்று பெயர் வைத்தான். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் சொன்னார், நூல் என்று ஏன் தெரியுமா தமிழன் பெயர் வைத்திருக்கிறான்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளின் கிழிசல்களை தைக்கும். அப்படித்தான் நல்ல இலக்கியம் என்கின்ற அந்த நூல் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நுழைந்தால் மனதில் இருக்கும் கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் தான் தமிழன் நூல் என்று அதற்கு பெயர் வைத்தான் என்று சொன்னார். வள்ளுவம் ஒரு மிகப்பெரிய அருமையான நூல். தமிழர்களுடைய வாழ்வியல் தடத்தை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லக்கூடிய தரவுகள் சங்க இலக்கியங்கள். 8 தொகையும் 10 பாட்டும் 11 கீழ்கணக்கு நூல்களும் நம்முடைய பாரம்பரியத்தை நமக்கு சொல்லி நிற்கின்றன. குறள் சங்கம் மருவிய காலத்தில் வந்த ஒரு மாபெரும் நீதி நூல். ஏற்கனவே தடம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு எது எல்லாம் உகந்ததாக இருக்கிறதோ அதை சப்தமாக சொன்ன இலக்கியங்கள் வழி நடந்து இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றால் அது இப்படித்தான் நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற நீதியையும் உறக்க சொன்ன நூல் குறள். தமிழனுக்கு
அன்பின் ஐந்திணை என்று 5 திணைகளை வைத்தார்கள். அகத்தில் மொத்தம் 7 திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற அன்பின் 5 திணைகளை கடந்து கைக்கிளை, பெருந்திணை என்று 2 திணைகள் தமிழிலே உண்டு, அக இலக்கியங்களில் உண்டு. ஆனால் ஒத்த தலைவியும் தலைவியின் தலைவனுடைய அன்பிற்கு புறமாக அது இருக்கின்ற காரணத்தினால் பெருந்திணையையும் கைக்கிளையையும் விலக்கி வைத்தார்கள் பெருமக்கள். வள்ளுவன் சில புரட்சிகளை செய்கின்றார். அன்பின் ஐந்திணையை உரக்க சொல்லுகின்ற வள்ளுவம் அந்த அன்பின் ஐந்திணையில் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் மறுக்கிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து நிற்பது குறிஞ்சி என்றால், காத்திருப்பது முல்லை என்றால், ஊடுவது மருதம் என்றால், இறங்குவது நெய்தல் என்றால், பிரிவது பாலை. பாலையை சொல்லி நிற்கின்ற பொழுது பிரிவு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 6 வகைகளில் நடைபெறுவதாக அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்றன. பொருள் வயிர் பிரிவு, தூதுவயிர் பிரிவு, போர் வயிர் பிரிவு, கல்வி வகை பிரிவு என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற அந்த பிரிவிலே பரத்தை வயிர் பிரிவு என்கின்ற ஒரு பிரிவும் அடக்கம். அன்பின் ஐந்திணையில் சொல்லப்படுகின்ற ஒரு திணையிலே பரத்தமையின் பிரிவும் அடக்கம் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லி நிற்கின்ற பொழுது வள்ளுவம் தான் அன்பின் ஐந்திணை சொல்லப்படுகின்ற பொழுது பரத்தமை பிரிவு என்பது வரக்கூடாது என்பதற்காக வரைவின் மகளிர் என்கின்ற ஒரு தனி அதிகாரத்தை படைத்து கற்பு தடத்தை இந்த சமுதாயத்திற்கு மிக சிறப்பாக அறிமுகம் செய்கிறார். பல இலக்கியங்கள் தமிழிலே உண்டு. வள்ளுவத்தை தொடர்ந்து காப்பிய காலத்திலே பல இலக்கியங்களை பார்த்திருக்கிறோம். நாம் சிலம்பு இருக்கிறது, மணிமேகலை இருக்கிறது, சீவக சிந்தாமணி இருக்கிறது, வளையாபதி இருக்கிறது, குண்டலகேசி இருக்கிறது. அது இல்லாமல் 5 காப்பியங்கள் இருக்கின்றன. எவ்வளவு இலக்கியங்கள் வந்தாலும் ஏதோ ஒன்று விடுபட்ட சூழல்தான் தமிழர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதில்தான் கம்பன் வள்ளுவனுடைய அந்த கற்பு தடத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒருத்திக்கு ஒருவன் என்று பேசிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கற்பு தடத்தை மிக அற்புதமாக பதிவதற்காகத்தான் கம்ப ராமாயணம் என்கின்ற அந்த ராம காப்பியத்தை கையில் எடுக்கிறார். ஒரு பெண் ஒரு மனிதனோடு மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை மட்டுமே பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற அற்புதமான விழுமியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய மாபெரும் நூல்தான் கம்பராமாயணம். வள்ளுவ தடம் என்று பேசுகின்ற பொழுது எனக்கு மத்தவங்க பேசினதெல்லாம் ரொம்ப வருத்தம் எதுவும் கிடையாது. நேத்து ஏதோ நல்லா பேசிட்டாரேன்னு வாழ்த்துனேன் அண்ணன் சிவகுமார். இன்னைக்கு ஆஹா அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு 3 நாளைக்கு கூட்டம் பேசினா ஒரு கூட்டம் தான் நல்லா பேசுவேன், அடுத்தது என்ன மாதிரி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவரை மாதிரி பேசிட்டு உட்காந்து. கற்புத்தடம் இல்லை, இல்லறத்தடம் தான் என்று பேச வந்திருக்கிறேன் என்று சொன்ன அவரை பார்த்து நான் எப்படி பரிதாபப்படுவது? கோபம்தான் வருகிறது. களவு, இல்லறம் என்கின்ற இந்த 2 முத்துக்களுக்கு நடுவிலே அந்த முத்துக்களை கோர்க்கக்கூடிய நூல்தான் கற்புத்தடம். கற்பு என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் களவு கிடையாது. கற்பு தடம் என்கின்ற நூல் இல்லாமல் இல்லறம் கிடையாது. வெறும் இல்தான். அது அறமாக்கப்பட வேண்டும் என்றால் கற்போடு வாழக்கூடியவர்களால் தான் அது அறமாக்கப்படுமே தவிர இல்லை என்றால் அது வெறும் மனை, வெறும் வீடு. அதை அறமாக்குவதற்கான அந்த தடம் இருக்கிறது. அந்த தடத்தை அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் இல்லறத்தை எப்படி பேச முடியும்? நம்ம சண்முக வடிவேலையா அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாரு. என்ன தைரியத்துல இவ பார்த்தா, அவருக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி யாரும் பார்க்க கிடைக்கலங்கிறதுக்காக அவர் இப்படியெல்லாம் பேசப்பட அவர் வந்து சொல்றாரு, உனக்குத்தான் உரிமையே இல்லையே, நீ எப்படி காதல் வையப்பட்டாய் என்று கேட்டீர்கள். நான் சொல்லவா, பெரிய பெரிய ஜாம்பவான்களால் எடுக்க முடியாத அந்த பெரிய வில்லை இடது கையால் எடுத்தன். எடுத்தது கண்டன, இற்றது கேட்டன. அப்படியே அப்படி விட்டுட்டான். ஒரு செகண்ட் இயர் பாய், அவ்வளவுதான். ஒரு 16-17 வயசு இருக்கான் ராமனுக்கு அதை எடுக்கும் பொழுது.
அவ்வளவு சிறிய பையனால அவ்வளவு பெரிய ஒரு வில்லை எப்படி எடுக்க முடிந்தது என்றால், ஒரு புதுக்கவிஞன் எழுதினான், புருவம் எனும் வில் வளைத்தாள் சீதை, அந்த போதையிலே வில்லொடித்தான் ராமன். அங்க இருக்கு சூட்சுமம், அதுக்கு விதின்னு பேர் கிடையாது, காதல்னு பேர் இருக்கு. அந்த காதல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மட்டும் நிறுத்திவிட்டால் கம்பராமாயணம் பூர்த்தி அடைய. காதல் களவு என்பது எதுவரைக்கும்? அது கற்பாக மாற வேண்டும். மாறவில்லை என்றால் களவுக்கு மரியாதை கிடையாது. இந்த கல்யாணம்னு ஒண்ணு வந்துச்சு இல்ல, அண்ணன் பேசினாரு நம்ம சிவகுமார் அண்ணன். நம்ம ஊர்ல கல்யாணம்னு ஒண்ணு கிடையாதுங்க, நமக்கு இல்லையா, கல்யாணமே கிடையாது. இந்த பொண்ணு இந்த பையன் 2 பேரும் மனம் ஒத்து போனார்கள், 2 பேரும் வாழ்க்கையை 4 பேர் தெரிய வாழ்வதுதான் திருமணம். கல்யாணம்ன்ற சடங்கு எப்ப தெரியுமா வந்தது? பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்னைக்கு இவன் கற்பு தடத்தம் மாத்திரத்துக்கு அப்படி முயற்சி பண்ணானா, அன்னைக்கு புடிங்கடா இவனை அப்படின்னு புடிச்சு 4 பேரை வச்சு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. அதான் நடந்தது. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம், சென்னையில எல்லாம் இங்க எப்படின்னு தெரியாது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு பெரிய பல்லக்குல ஒரு குதிரையோ அல்லது பெரிய மாட்டு வண்டியிலயோ உட்கார வச்சு, பெரிய ஒரு இந்த மாதிரி உட்கார வச்சு, ஐயா மாதிரி தான் மாப்பிள்ள உட்கார்ந்துட்டு போவார். அப்படியே நடந்து தூக்கிட்டு போவாங்க. அது மாப்பிள்ளை அழைப்புன்னு பேரு. ஏன்னா இவனுக்கு நான் பொண்ணு கொடுக்க போறேன்ப்பா, இனிமேல் யாரும் இவனுக்கு பொண்ணு கொடுத்துறாதீங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு வச்சான். பொய் வந்ததுக்கு பிறகுதான் திருமணம் இல்லறம் என்கின்ற ஒரு சொல்லே வந்தது. இல்லை என்றால் கற்பு போதுமானது. ராணி கதையே வராது. இப்பெல்லாம் பொண்ணையும் கூட உட்கார வைக்கிறாங்க. அவர் சந்தோஷமாவதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ஆக கற்பு தடம் என்பது எது? இங்க பாருங்க, பொண்ணை மட்டுமே கூட்டிட்டு போறாங்களாம், அவருக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் மாதன்ன பேரை பாருங்க, மாது. இதுல வள்ளுவன் தன்னுடைய அந்த இலக்கியத்திலே 2 பாடல்களில் ஆண் பெண் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த 2 சொற்களும் கற்பை அடிப்படையாக வைத்துத்தான் அவன் அதை சொன்னானே தவிர, திருமணத்தையோ துறவரத்தையோ அடிப்படையாக கொண்டு, ஊழ்வினையோ அடிப்படையாக கொண்டு அவன் சொல்லவில்லை. 2 இடங்களில் பயன்படுத்துகிறான். ஒன்று, பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். கற்பு என்பதற்கு என்ன விளக்கம்? பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு விதமாக அதற்கு இலக்கணத்தை சொல்லுகிறார்கள். கொளுத்தது கொண்டு கொண்டது விடாமை கற்பு என்று பேசுவார்கள். பிறர் மனம் புகாமை கற்பு என்று பேசுவார்கள். சொல் திறம்பாமை கற்பு என்று பேசுவார்கள். கற்புக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் கற்பு என்பது கரணமுடு புணர என்று தொல்காப்பியம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. ஆனால் வள்ளுவன் தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான தடம் பதிக்கின்ற நூல் என்பதனை உரக்க சொல்லுவதற்காக கற்பு என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். இது பாராட்டுறதுக்காக அடிக்கிற மணி. தலைப்புல சரியா பேசிட்டு இருக்காங்க. கற்பை திண்மை என்று சொல்லி நின்றான் வள்ளுவன். அதற்கு பிறகு பேராண்மை என்கின்ற சொல்லை, வெறும் ஆண்மை அல்ல, பேராண்மை என்கின்ற சொல்லை எப்படி பயன்படுத்தினான்? பிறனில் விழையாமை என்கின்ற அதிகாரத்தில் சொல்லுகிறான், பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. இப்போ ஐயா சிவகுமார் என்ன அதை வச்சு தடம் போட்டு போனார். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்று யார் சொன்னது? அதை இல்லை என்று சொல்லுகின்ற மகா காப்பியம் தான் கம்பராமாயணம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் 2 கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று பாட்டெடுத்தானே பார்க்கவி பாரதி. அவனுடைய வழியில் நின்று ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த ஒழுக்கத்தை மிக சிறப்பாக பேசுகிறான் கம்பன். பெண்ணுக்கு என்றால் கற்பு நிலை என்றால் ஆணுக்கு அது ஒழுக்கம் என்று சொல்கின்ற நிலையில் 2 பேரையும் சமநிலைப்படுத்துகிறார். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் இப்ப 3 பெண்களை மட்டும் எடுத்துக்கலாம். மண்டோதரி, தாரை, சீதை.
இப்போ 3 பேரும் பெண்கள் கற்புக்கரசிகள், 3 பேரும் வலிமையானவர்கள், கற்பின் கனலிகள் 3 பேரும். ஆனா புருஷன் பாருங்களேன், சீதைக்கு சந்தன மரம், சீதை கொடினா சந்தன மரத்துல படர்ந்த கொடி சீதை. தார அவளுக்கு சந்தன மரம் கிடைக்கல, முள்செடி, முள்செடியில படர்ந்த கொடி தார. முள்செடியாவது பரவாயில்ல, மண்டோதரிக்கு அதுவும் கிடைக்கல, விஷக்கொம்பு. விஷக்கொம்பை படர்ந்தவள் அந்த பெண் மண்டோதரி. இருந்தாலும் இந்த 3 பேர் தான் சார்ந்திருக்கக்கூடிய கொம்பின் நிலையில் இல்லை, தன்னுடைய சுய நிலையிலேயே மிக வெளிச்சமாக இருந்தார்கள். அதனால் தான் இந்த 3 பேருக்கும் பெருமை கிடைத்ததாக சொல்லுவார்கள். இதைத்தான் வள்ளுவன் சொன்னார், புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இது வெறும் ராமனுக்கும் வாலிக்கும் ராவணனுக்கும் மட்டும் இல்லைங்க, வெள்ளையம் சொல்லையமா போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்ல இங்க எல்லாருக்கும் அதான். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை என்கின்ற தமிழ் மரபை இந்த உலகத்திற்கு உறக்க சொன்ன ஒரு காப்பியமாக நான் கம்ப காப்பியத்தை பார்க்கிறேன். ஆண்கள் எப்பொழுது தன் ஒழுக்கத்தில் இருந்து பிறழ்ந்தார்களோ அங்கதாங்க அவங்களுக்கு மரண அடியே கிடைச்சிருக்கு. கற்புத்தடத்தை கடந்தான் ராவணன். அவன் கற்புத்தடத்தை கடக்கின்ற பொழுதுதான் அவனுக்கான பேராண்மையில் அவன் வீழ்ச்சி அடைந்தான். நாம எல்லாரும் நினைக்கிறோம், ராவணன் எப்ப விழுந்தான் தெரியுமா? ராவணன் மண்டோதரி புலம்பினாலே, எள்ளருக்கும் சடைமுடியான் வேற்படுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. மேல விழுந்து புலம்புனால அப்பவா செத்தா? நான் சொல்றேன் அவன் அப்ப சாகல. அவன் எப்ப தெரியுமா செத்தான்? எப்பொழுது தன்னுடைய மனையாள் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பையும் காமத்தையும் அவன் வேறு ஒரு பெண்ணின் மீது வைத்தானோ அங்கதாங்க செத்து போனான். அவன் செத்த இடம் அது. முதற் போர்புரி படலத்திலே தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நிராயுதபாணியாக நிற்கிறான் ராவணன். வெக்கப்பட்டானாமா. கம்பன் எழுதினான், வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றை நெடுவயிர தோளான் தான் நகும் பகைவர் நகுவர். இந்த உலகம் எல்லாம் சிரிக்குமே, நான் யாரையெல்லாம் பார்த்து சிரிச்சேனோ அவனுங்களெல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்களே, இந்த சின்ன பையன் கிட்ட தோத்து நிக்கிறானே, அதுக்காக வைக்கப்படலையா? அதற்கு நான் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிர தோளான் தான் நகும் பகைவர் நகுவர் என்று அதற்கு நான் செவ்விதழ் மீன் நகும் நெடுவிழி மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். என்றைக்கு அவன் தன் கற்பு நிலையை விட்டானோ அன்னைக்கு செத்தான். நான் சொல்லுகிறேன், இல்லறத்தை காட்டிலும் கற்புத்தடம் தான் அங்கே அதற்கான அடிப்படையாக உயர்ந்து நிற்கிறது என்பதற்காக ஒரு கருத்தை சொல்லுகிறேன். மண்டோதரி விழுந்தாங்க. மண்டோதரி இதுவரைக்கும் ராவணனை எதிர்த்து ஒண்ணுமே பேசல. ஆனா ஒண்ணுமே பேசலங்கிறதுனால ராவணனுடைய ஒழுக்க கேட்டை அவள் ஏற்றுக்கொண்டால் சொல்ல முடியாதபடிக்கு ஒற்றை சொல் சொன்னாள். எப்ப தெரியுமா? தான் பையன் செத்த போது சொன்ன. அரக்கர்த்தம் பறவையெல்லாம் எஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன். அப்போதான் அவர் சீதையை பத்தி என்ன நினைச்சிருக்காங்கிற வார்த்தையையும் ராவணனுக்கு என்ன நடக்க போதுங்கிற வார்த்தையையும் தன் கற்பின் திண்மையால் சொன்ன இடம் அந்த இடம். அரக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோ. தம் புள்ள செத்து போற மாதிரி நாளைக்கு என் புருஷனும் செத்து போக போறானே, ஏன்னா அவன் கொண்டு வந்தது அமுதம்னு நினைச்சிட்டான். அந்த அமுதம் ராமனுக்குத்தான் அமுதம், அந்த அமுதம் ராவணனுக்கு நஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மிக சிறப்பாக சொன்ன இடம் அந்த இடம். ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். சொல்லுவதற்கு நிறைய இருந்தாலும் கடிகாரம் முன்னும் போட வேண்டும் இல்லையா? திருமகனார் சொல்லி இருக்கிறார். ஒரு செய்தியோடு சொல்லி முடிக்கிறேன். கோவலனை கொன்றார்கள்.
ஊழ்வினை என்று சொல்லலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த கருத்தை எடுத்துட்டு இந்த மன்றத்தை விட்டு போங்கள். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் இல்லை, கோவலனை கொன்றது கண்ணகியின் கற்பு. கண்ணகியின் கற்புத்தான் அவனை கொன்றது. இன்னொரு விஷயம் சொல்றேன், ராவணனை கொன்றது ராவணனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கற்பின் கடலிதான் இவளோ சீதை என்று பார்த்து ஆஞ்சநேயனே நின்றானே, அந்த மண்டோதரியின் கற்பு. அந்த மண்டோதரி வந்து மேலே விழுந்து அந்த கடலிலே அப்படியே மின்னல் விழற மாதிரி தன் புருஷ மேல விழுந்து புலம்பி செத்து போயிட்டான். கம்மன் ஒரு குறிப்பு சொன்னாங்க, அதுதாங்க சொல்றேன் நான். இல்லறம் வாழ வேண்டும் என்றால் வெறும் மனையோ கணவன் மனைவி என்கின்ற உறவோ பிள்ளைகளோ கிடையாது. அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு இடையிலே போற்றப்படுகின்ற கற்பு ஒழுக்கம் தான் அந்த இல்லறத்தை எழுப்பி இந்த உலகத்திற்கு வழிகாட்டும் என்பதனை சொன்னான். செத்து போனான். யாருக்காவது தெரியுமா? படித்தவர்களுக்கு தெரியும். கேட்கின்றவர்கள், சொல்லாதவர்கள் இருந்தால் கேட்கின்றவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்காக சொல்லுகிறேன். ராவணனை விபீஷணன் தான் நீர்க்கடன் செஞ்சான். கடைசியா எங்க தெரியுமா போய் போட்டாங்க ராவணனை? யாராவது படிச்சிருக்கிறோமா இத? நானே இன்னைக்குதான் படிச்சேன். படிக்கலங்கிறத சொல்லிடணும்ல. எங்க போட்டாங்கன்னா, எங்க மண்டோதரிய போட்டாங்களோ, செத்த மண்டோதரி எங்க போய் அதுக்கு மேலதான் அவனை வைக்கிறாங்க. மண்டோதரி செத்து விழுந்தாளே, அவளை கொண்டு போய் எங்கே சேர்த்தார்களோ அந்த மண்டோதரியோடு கணவன் நானே ராவணன் அடங்கும்படியாகத்தான் வீடனன் நீர்க்கடன் செய்தான் என்று முடிக்கின்ற பொழுது, அந்த இல்லறத்தை தூக்கி நிறுத்துவது, அந்த களவை தூக்கி நிறுத்துவது, நீங்கள் பேசுகின்ற அரசியலை எல்லாம் தூக்கி நிற்பது கற்பு என்கின்ற ஒழுக்கம் மட்டும்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டிய வருகிறேன். 6 இடங்களிலே வள்ளுவனுடைய தடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை மிக அழகாக 6 பேரும் பேசினார்கள். சொல் வன்மைக்கு பஞ்சமில்லை, அற்புதமாக பேசினார்கள். இதிலே பிரச்சனை என்ன என்றால், வள்ளுவனுடைய தடம் எந்த அளவுக்கு கம்பனிலே பதிந்திருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியம். இந்த சுழலின் சொற்பொரே அதற்குத்தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே இல்லறம் பற்றி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வால்மீகியிலே சொல்லாதது, வால்மீகியிலே சொன்ன பல விடயங்களைத்தான் இங்கேயும் சொல்லுகின்றார் கம்பன். ஆங்காங்கே சில வேறுபாடுகள் தென்படுகின்றன. துறவரம் என்றால் அருணும் சினமும் இல்லாத துறவு என்று வரைவிலக்கணம் சொன்னார் நண்பர் மாது அவர்கள். விஸ்வாமித்திரரும் கௌதமரும் கொள்ளாத சினமா? தசரதன் பிள்ளையை கொடுக்க மாட்டேன் என்ற பொழுது அவருக்கு வந்த சினம். அகலிகையை பற்றிய விடயத்திலே கௌதமருக்கு அந்த சினம் ஏன் வந்தது? அவர் துறவு உள்ளவருக்கு என்ன சினம்? உண்மை பேசுதலும் துறவரம். பொய் பேசினார்கள் என்று ராமலிங்கம் அவர்கள் எங்களுக்கு காலையிலே சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஆனால் ஒரு விடயம் அவர் சொன்னது, அந்த மெய்ப்பொருள் வீடனன் தேடிச் சென்றான். கம்பன் மிக அற்புதமாக அதற்கு முதல் இரணியன் வதை படலத்தை அமைத்திருக்கின்றான். அந்த இரணியன் வதை படலத்திலே மெய்ப்பொருள் அந்த நாமத்தை அவர் அங்கே பதித்து பின்னர் வீடனை அங்கே அழைத்து வருகின்ற அந்த இடம் அற்புதமான இடம். ஐயா அவர்கள் ஊழ் பற்றி ராமாயணத்திலே தொட்ட இடமெல்லாம் ஊழ்தான். அது சரி, தொட்ட இடமெல்லாம் ஊழ்தான். வள்ளுவன் ஏன் இந்த ஊழ் என்கின்ற அதிகாரத்தை அமைத்தான் என்றால், இல்லறத்தை சொன்னான், துறவரத்தை சொன்னான். எல்லா இடமும் முரண்பாடுகள் தென்படுகின்றன. புறநானூற்றில் ஒரு புலவன் சொல்லுகின்றான், ஓரில் நெய்தல் முழங்க. ஒரு ஒழுங்கையில ஒரு வீட்டில பிண முரசு கற்கின்றது, அதே ஒழுங்கையில இன்னொரு வீட்டில மணமுரசு முழங்குகின்றது. இது என்ன வாழ்க்கை? களவு செய்கின்றவன் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள்,
உயர்ந்தவனாய் இருக்க வேண்டியவன் மதிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். படித்தவர்கள் கைகட்டி கொண்டு நிற்கிறார்கள், படியாதவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இப்படியான முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இதை எப்படி நாங்கள் விளங்கப்படுத்துவது? எப்படி இதை நாங்கள், அதற்குத்தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லி தந்தார்கள். மிக துன்பமாக இருக்கின்ற வேளையில இந்த துன்பம் எமக்கு ஏன் வந்தது, நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்று நாங்கள் மனத்தை போட்டு அலைக்கழியாமல் எங்களுக்கு நாமே ஒரு சீர்மியம் செய்வதற்கு தந்த ஒரு அருமையான மருந்து ஊழ். அந்த ஊழை சொல்லிக் கொண்டு நாங்கள் அமைதி அடையலாம். வள்ளுவன் அதுக்காகத்தான் அந்த ஊழை வைத்திருக்கின்ற இடம் மிக அற்புதமான இடம். அரசியலை தொடங்குவதற்கு முன்னர் இளறவியலும் துறவரவியலும் முடிந்த அந்த கட்டத்திலே ஊழை அமைத்து வைத்திருக்கிறார். அரசியல் பற்றி நான் நினைக்கின்றேன். இங்கே பேசியவர்களே நண்பர் ராமலிங்கம் அவர்கள்தான் வள்ளுவனிலே இருந்து பல குறள்களை எடுத்து காட்டி ராமாயணத்திலே அவை எங்கே எங்கே இருக்கின்றன என்று சொன்ன மிக நேர்த்தியாக அந்த தடம் எவ்வாறு பதிந்திருக்கின்றது பல சான்றுகளை அவர் எடுத்து காட்டினார். களவுத்தடம் பேசிய பிரசாந்தன் இந்த ஒரு அற்புதமான கருத்து சொன்னார். அதாவது வாலியினுடைய ரோட்டில வீதியில போய்கொண்டிருக்கின்றார், ஆனால் வள்ளுவனுடைய தடத்தை பின்பற்றுகின்றார். அதை மனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வரவில் மகளிர் என்றொரு அதிகாரம் அமைத்து இந்த பரத்தை என்கின்ற அந்த விடயத்தை வள்ளுவன் நீக்கியதை அற்புதமாக தங்கை பர்வீன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தையல் கடலில் தசரதன் கிடந்தான். அப்ப இந்த இடத்துல 6000 பெண்கள் அப்பா வச்சு கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டுமா? ஒரு பெண்ணோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தர்மத்தை காட்டுவதற்கு கம்பன் ராமனை படைத்தான். ஒரு மனைவி ஒரு கணவன் என்கின்ற இந்த விடயங்கள், ஏறு போல் பீடு நடை என்கின்ற விடயங்கள் எல்லாம் தங்கை அருமையாக எடுத்து சொன்னார். ஆனால் இவையெல்லாம் வால்மீகியிடம் இருந்து வருகின்றது, மாற்றம் எதுவும் இல்லை. இப்ப இங்க எதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இங்கே வள்ளுவனுடைய தடம் இங்கே பதித்திருக்கின்றார். வள்ளுவன் ஒரு தமிழ் நூலை படைத்திருக்கின்றான். தமிழ் பண்பாட்டை நன்றாக பார்த்து படைத்திருக்கின்றான். கம்பன் வால்மீகியினுடைய கதையை எடுத்தாலும் அவன் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டினுடைய சுற்றாடல்களையும் பார்த்துத்தான். அவன் கோதாவரியை பாடுகின்ற பொழுது கங்கையைத்தான் பாடுகின்றான். கோசலையை அவன் விவரிக்கின்ற பொழுது எங்கள் நாட்டினுடைய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய நாட்டைத்தான் அவன் மனத்திலே வைத்துக் கொண்டு சொல்கின்றான். அப்ப இந்த வகையிலே கம்பராமாயணத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம், ராமனும் சீதையும் சந்திக்கின்ற அந்த இடம். அவர்கள் திருமணம் செய்ய முடியுமா, அவள் கட்டுப்பட்டிருக்கின்றாள் என்று ஐயா சொன்ன ஒரு விடயம் மிக அற்புதமான விடயம். ஏனென்றால் வில்லை வளைப்பவனுக்குத்தான் அவள் உரியவள் என்று சொல்லி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று அவள் நோக்குவதற்கு அவளுக்கு உரிமை இல்லை என்று ஐயா சொன்னார். ஆனால் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட முடியுமோ? அதையும் வள்ளுவன் சொல்லியிருக்கிறானே. கட்டுப்பாடு போட முடியாது. கட்டுப்பாடு இல்லாம போய்விட்டது, பின்னர் கட்டுப்பாடு வந்தது. சரியான. இந்த வகையிலே ராமாயணத்திலே வள்ளுவனுடைய அந்த தடங்களை சரியான முறையிலே கொண்டு பதித்த இடம் என்று சொன்னால், நான் நிற்கின்றேன் பிரசாந்தன் அவர்கள் சொன்ன அந்த களவு தடம் தான். அதாவது வள்ளுவ தடத்திலே சென்று இந்த ராமனும் சீதையும் சந்திக்கின்ற அந்த இடத்திலே அவர்களுடைய அந்த, அதாவது வால்மீகியிலே இல்லாத ஒரு மரபினை எடுத்து கொண்டு வந்து காட்டி, வால்மீகி சொல்லாத அந்த விடயத்தை காட்டி அந்த தடத்தை பதிப்பித்த காரணத்தினாலே
அந்த தடம் தான் சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். ஆனால் உண்மையிலே நான் இந்த சுழலின் சொற்போரில் எதிர்பார்த்தது ராமலிங்கம் அவர்கள் எடுத்து காட்டியது போல பல சான்றுகளை வள்ளுவனிலே இருந்து நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன். ஒவ்வொரு பக்கமாக எழுதியிருக்கேன். இந்த இல்லறவியலுக்கு இருக்கிற சான்றுகள் போல எதுவும் இல்லை. இது அற்பம், இன்னும் பெரிதாக இருக்கின்றது. இந்த மாதிரியாக சான்றுகள் காட்டி சென்றிருந்தால் சில வேளை நான் சிவகுமாரன் பக்கம் திரும்ப வேண்டி இருந்திருக்கும். ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன். நண்பர் ராமலிங்கம் அவர்கள் அதை எடுத்து காட்டினார்கள், பர்வீன் அவர்கள் எடுத்து இவர்களும் ஆங்காங்கே எடுத்து காட்டினார்கள். ஆனால் பெரிதும் வள்ளுவனுடைய அந்த தடங்களை எடுத்து காட்டி வாதிட்டிருந்தால் என்னுடைய தீர்ப்பு வித்தியாசமாக இருந்திருக்கும் என்று கூறி, பிரசாந்தனுடைய அந்த களவு தடம் நன்றாக பதிந்துள்ளது என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய இந்த தலைமை உரையையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.